அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رواه مسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா பாக்கியங்கள் நிறைந்த ஒரு ரமலானுடைய மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா எங்களோடு ரொம்ப இரக்கம், பாசம், கருணையோடு இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் ரமலானை எங்களுடைய வாழ்க்கையில் தந்தது. எத்தனையோ பல மக்கள் ரமலானை அடைந்தார்கள், ஆனால் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்கு அல்லாஹு தஆலா நோன்பையும் தந்தான். பகல் வேளைகளில் 21 நோன்புகளை அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை நோக்கக்கூடிய உடல் சக்தியையும் ஈமானையும் ஹயாத்தையும் அல்லாஹ் தந்தான். எஞ்சி இருக்கக்கூடிய என்ன 8 நாட்கள் அல்லது 9 நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய மிக முக்கியமான காலங்கள். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது சஹாபாக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார்கள். உங்களுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், கடந்த காலங்களில் நீங்க செய்த தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், அநியாயங்கள், ஏமாற்று, குரோதம், பொய், களவு, எத்தனை பல பாவங்களை நீங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் முக்கியமான சில அமல்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஷிர்க், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனை தவிர வேறு எந்த ஒன்றையும் வணங்க வேண்டாம், உள்ளத்தால் நினைத்து கூட பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். இரண்டாவது சொன்னார்கள், வதுகீமுஸ் ஸலா, தொழுகைக்குரிய நேரத்தில் கரெக்டா தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், வதுஉத்திஸ் ஸகா, அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையில கைகளில் தந்திருக்கக்கூடிய செல்வங்களிலிருந்து ஜகாத், அதை கரெக்டாக முறையாக தேவையுள்ள மக்களுக்கு பார்த்து கொடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வத்தஸ்லீர் ரஹீம், மக்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். யாரையும் துண்டித்து வாழாதீர்கள், யாரையும் கோபித்து வாழாதீர்கள், யாரையும் காணுகிற போது முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு கிடைக்காத ஒன்று மற்றவனுக்கு கிடைத்து விட்டது என்றதற்காக லா தஹாசுது, அவனை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். வலா ததாபரு, ஒருவரை காணுகிற போது நேருக்கு நேராக முகத்துக்கு முகமாக அவரை ஃபேஸ் பண்ணுங்கள், மாற்றமாக அவரை கண்டு இப்படி முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். வத்தஸ்லீர் ரஹீம், குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். இறுதியாக சொன்னார்கள், வத்தசூமு ரமலான், ரமலானுடைய காலத்தில் கரெக்டாக முறையாக நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள், தத்ஹுலூனல் ஜன்னா, அந்த உன்னதமான சுவர்க்கம் உங்களுக்கு தான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. 60 வருடங்கள் 70 வருடங்களுக்குட்பட்ட ஒரு குறுகிய கால வாழ்க்கை.
ஆனால் உன்னதமான ஒரு சுவனபாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்கான இலகுவான வழியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்பேற்பட்ட சுவனம் செல்வதற்கான ஒரு நோன்பை நாங்கள் நோற்றுக் கொண்டிருக்கிறோம். பகல் வேளைகளில் நோன்பு நோற்றுக் கொள்வது எங்களுக்கு இபாதத், கடமை, ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய இரவு நேர வணக்க வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சுன்னாவாக எங்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த அமல்களை செய்து காட்டியிருக்கிறார்கள். யார் ஒருவர் பகல் வேளைகளில் நோன்பு நோற்று இரவு நேரங்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சாலிஹான அமல்களில் ரமலானுடைய காலத்தை கழித்துக் கொள்கிறாரோ, அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரமலான் என்பது வெறுமனே பகல் வேளைகளில் நோன்பு நோற்றுக் கொள்வதோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இரவு நேரங்களில் தொழுகையை, ஃபர்லான தொழுகைகளை முறையாக தொழுது கொள்வதோடு சுன்னத்தான தொழுகைகளான முன்பின் சுன்னத்துக்களை பேணுதலாக தொழுது கொள்வதோடு தராவீஹ் தொழுகை, கியாமுல் லைல், அதே போல ஃபஜ்ருடைய தொழுகை போன்ற இரவு நேர வணக்கங்களில் முழுமையாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். கியாமுல் லைல் இரவு நேரம் என்றால் வெறுமனே நடினிசை நேரத்தில் அல்லது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை மாத்திரம் அல்ல. சன்செட், சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் சன்ரைஸ் நேரம் வரைக்கும் உண்டான, சூரியன் எப்போது மறைந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் இரவுதான் ஆரம்பித்திருக்கிறது. மகரீபுடைய நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உண்டான நேரங்களில் செய்கின்ற அனைத்து அமல்களும் கியாமுல் லைலுடைய நன்மைகளாக இருக்கும் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இஃப்தாருடைய நேரத்திலே நாங்கள் நோன்பு திறந்ததற்கு பிறகு மகரீபுடைய தொழுகை நாங்கள் தொழுது கொண்டு அதனுடைய சுன்னாவையும் தொழுது கொள்கிற போது எங்களுடைய கியாமுல் லைலுடைய அமல்கள் ஆரம்பமாகிறது. யார் ஒருவர் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதாரோ அவருக்கு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஜ்ர் தொழுகையையும் யார் ஒருவர் ஜமாஅத்தோடு தொழுதாரோ முழு இரவும் அவர் நின்று வணங்கிய கியாமுல் லைலுடைய நன்மை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் வேண்டுமென்றால் எங்களுடைய நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு சில நேரங்களில் இலகுவானதாக இருக்கும். தப்பித்தவர் விழுந்தாலும் கூட அவர் ஒரு பள்ளியின் படியிலே தான் வைத்து விழுவார். அந்த அளவுக்கு மஸ்ஜிதுகள் நமது நாட்டில எல்லா தெருக்களிலும், மூலைகளிலும், முடுக்குகளிலும் மஸ்ஜிதுகள் நிறைந்து காணப்படுகின்றது நமது நாட்டில். அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் தந்த பெரும் பாக்கியம். அது மஸ்ஜிதுகள் காணுவதும் மஸ்ஜிதுகளிலே அமல் செய்வதும் பெரும் பாக்கியம். அது இங்கிருக்கக்கூடிய உங்களுக்கு சில நேரங்களில் அது சிரமமாக இருந்தாலும் உங்கள் வீடுகளிலேயே குடும்பமாக கணவன், மனைவி, பிள்ளைகளாக இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழுது கொள்ளுங்கள். காலம் முழுவதும் இந்த கியாமுல் லைலுடைய நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். இது ரமலானுக்குரியது மாத்திரமல்ல, கியாமுல் லைலுடைய நன்மை எங்களோட உடம்பில் உயிர் இருக்கின்ற வரைக்கும் அந்த கியாமுல் லைலுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இஷாவை ஒருவர் ஜமாஅத்தோடு தொழுது ஃபஜ்ரையும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லியதாக அபூதாவுத், திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் வந்திருக்கிறது. இந்த ரமலான் எங்களை விட்டு கடந்து செல்லுகிற போது எங்களில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அது என்ன மாற்றம்? ரமலானில் எப்படியான அமல்களிலே நாங்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டோமோ இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 11 மாத காலங்களிலும் அதே போல வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி காலமாக, ஒரு தர்பியாவுடைய பீரியட்டாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கை நாங்கள் சில சுன்னாக்களை பின்பற்றுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நபி வழி என்பது மை யுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னah, என் சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரும் சொர்க்கம் நுழைவார்கள், சில மக்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் அவதானமாக கேளுங்கள்.
என் உம்மத்தில் இருக்கின்ற எல்லோரும் சொர்க்கம் நுழைவார்கள், சில மக்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அவர்கள் யார் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். மன் அதாஅனி தஹலல் ஜன்னா, சொன்னாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சுன்னாவுக்கு யார் ஒருவர் முக்கியத்துவம் கொடுத்து தன் வாழ்க்கையில் அவைகளை எடுத்து நடக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். வமன் அஸானி ஃபகத் அபா, இது சுன்னத்து தானே என ஒருவர் அதை புறக்கணித்து விட்டால், விட்டு விட்டால், அவர்தான் எனக்கு மாற்றம் செய்தவர், அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொல்லியதாக புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போது நான் விடயத்திற்கு வருகிறேன். நாம் எந்த எந்த விடயங்களிலே சுன்னாவை அலட்சியப்படுத்துகிறோம், விட்டு விடுகிறோம் தெரியுமா? சாதாரணமாக குடிக்கக்கூடிய ஒரு விடயத்திலே சுன்னாவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. தண்ணீர் குடிப்பதாக இருக்கலாம், தேநீர் குடிப்பதாக இருக்கலாம், ஒரு ட்ரிங்க் குடிப்பதாக இருக்கலாம். அநேகமானவர்கள் இடது கையினால் குடிக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது ஒரு மனிதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்து தன்னுடைய இடது கையினால் சாப்பிடுவதை பார்த்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஃபுலான் சம்மில்லா வகுல் பியமீனி, சகோதரரே பிஸ்மில்லா சொல்லி வலது கையினால் சாப்பிடுங்கள் என்று தன் தோழரை பார்த்து சொன்னார், அந்த மனிதரை பார்த்து சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுவதைப் போல என்னுடைய வளமையான ஸ்டைல், என்னுடைய முறையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் மறுத்து விட்டார். இரண்டாவது தடவை சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லி உன் வலது கையினால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர் முறையை மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னால் முடியவில்லை என்றால் முடியாமலே போகட்டும் என்று சொன்னார். அவர் மௌத்தாகின்ற வரைக்கும் அவருடைய கையை வாயின் பக்கம் உயர்த்த முடியாத அளவுக்கு அவருடைய கையை அல்லாஹ் செயலிழக்க செய்து விட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். நாங்கள் சாப்பிடுவது சோறாக இருக்கலாம், ரொட்டியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவது வலது கையினால் தான். ஆனால் ஒரு சாக்லேட்டை சாப்பிடுகிற போது, ஒரு பிஸ்தா, ஒரு பாதாம் ஒன்றை வாயிலே போடுகிற போது, அல்லது ஒரு ஈத்தம்பழத்தை சாப்பிடுகிற போது, ஒரு கிரேப்ஸ் ஒன்றை சாப்பிடுகிற போது, ஒரு ட்ரிங்கை குடிக்கிற போது இடது கையினால் குடிக்கிறோமே. இடது கையினால் குடிக்கக்கூடிய மனிதனை பார்த்து சொன்னார்கள், ஷைத்தானை பார்க்க வேண்டும் என்றால் இடது கையினால் சாப்பிடுபவனையும் இடது கையினால் குடிப்பவனையும் பாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் இந்த நல்ல பழக்கங்கள் இருக்குமையாக இருந்தால் பிள்ளைகளை அவர்கள் வழிப்படுத்துவார்கள். ஏனென்றால் ஒரு ஷைத்தானியத்தான பண்புள்ள பழக்கங்களை பிள்ளைகள் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதை நாம் யாருக்கும் அனுமதிக்க மாட்டோமா? இல்லையா? அனுமதிக்க கூடாது. அதே போல சாப்பிடுவது குடிப்பது மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கிற போது, மற்றவர்களிடத்தில் வாங்குகிற போது வலது கையினால் கொடுங்கள், வலது கையினாலே வாங்குங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷூ அணிகிற போது வலது காலை கொண்டு அணியுங்கள், கலட்டுகிற போது இடது காலை கொண்டு அணியுங்கள், இடது காலை கலட்டுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாளாந்த சுன்னத்தான அமல்கள். அல்லாஹுடைய மாளிகைக்குள்ளே நீங்கள் நுழைகிற போது வலது காலை கொண்டு நுழையுங்கள், வெளியே வருகிற போது இடது காலை கொண்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதனைத்தான் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற எல்லோரும் சொர்க்கம் நுழைவார்கள் என்னை மறுத்தவர்களை தவிர. என்னை மறுத்தவர்கள் யார்? இது சுன்னத்து தானே அப்படின்னு யார் ஒருவர் அதனை புறக்கணித்து அலட்சியப்படுத்தி விட்டாரோ அவர் எனக்கு மாற்றம் செய்தவர், அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய காலம் என்பது அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மைகளை பெற்றுத் தருகின்ற ஒரு உன்னதமான ஒரு மாதம் இது. சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தண்ணி குடிக்கின்ற போது சில அமல்களை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தண்ணி குடிக்கிற விடயத்தில் கூட எங்களுக்கு சுன்னாவை அறிமுகப்படுத்தினார்கள். கடுமையான தண்ணீர் தாகத்தின் காரணமாக ஒரு மனிதர் தன்னிடத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து அப்படியே எடுத்து முழு மூச்சாக ஒரே மூச்சிலே குடிப்பதை பார்த்தார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகம் தண்ணீர் குடிப்பதை போல குடிக்காதீர்கள், மிடர் மிடராக குடியுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடிக்கிற போது அதிலே ஊதி ஊதி குடிக்காதீர்கள், அதுக்குள்ள மூச்சு விட்டு விட்டு குடிக்காதீர்கள் என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிடர் மிடரா குடியுங்கள்,
குடித்து முடித்ததற்கு பிறகு, சாப்பிட்டதற்கு பிறகு துஆ ஓதுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவ்வா. யார் ஒருவர் சாப்பிட்டதுக்கு பிறகு, குடித்ததற்கு பிறகு இந்த துஆவை ஓதிக்கொள்கிறாரோ அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜா, நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய காலம் என்பது வெறுமனே தராவீகையும் வெறுமனே கியாமுல் லைலையும் வெறுமனே பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடிய அமல்களை மாத்திரம் எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. எங்களுடைய நாளாந்த வாழ்க்கை எப்படி நாம் வாழ்ந்து கழித்து இந்த காலத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த மாதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் மக்களில், என் உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லா சொர்க்கங்களும் வரவேற்க காத்திருக்கிறது என்று சொன்னார்கள். நாம் நினைப்போம் ஏதாவது ஒரு சொர்க்கத்துக்குள் எப்படியாவது நுழைந்து கொண்டால் போதும் என்று நாம் நினைத்துக் கொள்ளுவோம். ஆனால் எல்லா சொர்க்கங்களும் என் உம்மத்தில் இருக்கின்ற 4 மனிதர்களை வரவேற்க காத்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதில் ஒரு மனிதர் சாயிமி ரமலான், ரமலானுடைய நோன்பை நோற்றுக்கொள்ளுகின்ற மனிதர். இரண்டாவது மனிதர் வதாலில் குர்ஆன், பரிசுத்தமான அல் குர்ஆனை ரமலான் மாதத்தில் மாத்திரமல்ல எல்லா காலங்களிலும் ஓதக்கூடிய மனிதர், குர்ஆனை ஓதக்கூடிய மனிதர். மூன்றாவது மனிதர் வஹாஃபிதுல் லிசான், தன்னுடைய நாவை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர். புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மற்றவருடைய குறைகளை அலசி ஆராயக்கூடாது, மற்றவருடைய உள்ளம் நோகும்படியாக கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது, தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். நான்காவது சொன்னார்கள் முஅத்தில் ஜீரான், தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர். இந்த 4 மனிதர்களையும் என் சமூகத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த 4 மனிதர்களையும் எல்லா சுவர்க்கங்களும் என்னுள் வாருங்கள், எனக்குள் வாருங்கள் என்று வரவேற்பதற்கு காத்திருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த 4 பண்புகளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அல்லது எது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை நாம் கொஞ்சம் எம்மை பார்த்து சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் நோன்பு நோற்றிருக்கிறோம். முதலாவது தகைமையை பெற்றிருக்கிறோம். இரண்டாவது வத்தாலில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் இறங்கப்பட்டால் அது ரமலானுக்குரியது மாத்திரமல்ல, எக்காலத்திலும் அந்த குர்ஆனோடு மனிதன் சங்கமிக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, பக்கம் பக்கமாக ஓதி ஓதி தமாம் செய்வது மட்டுமல்ல, குர்ஆனை நாளாந்தம் நாங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹா, இஹ்லாஸ், நாஸ், ஃபலக், சின்ன சின்ன சூறாக்களுடைய கருத்துக்களை விளங்கி ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எத்தனையோ லாங்குவேஜ்களை விளங்கி இருக்கின்ற எங்களுக்கு குர்ஆனுடைய லாங்குவேஜ் புரியவில்லை என்றால் நாம் அதற்காக முயற்சி செய்யவில்லை என்பதுதான் அதற்குரிய அர்த்தமாகும். ஒரு மனிதர் 50 வருடங்களாக தொழுது கொண்டிருக்கிறார். ஒரு மனிதருக்கு, இந்த சபையில இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு 60 வயது என்றால் அவர் 10 வயதிலே தொழுகை ஆரம்பித்திருந்தால் 50 வருடங்கள் தொழுது கொண்டிருக்கிறார். எத்தனை பல லட்சங்கள் கோடி தடவைகள் சூரா ஃபாத்திஹா, அல்ஹம்து சூராவை அவர் ஓதி கொண்டிருப்பார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற சூரா ஆயத்தினுடைய கருத்தை கேட்டால் இந்த சபையில எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா? உலகத்தில் இருக்கின்ற எல்லா பாஷைகளையும் லாங்குவேஜையும் படித்து புரிந்த எங்களுக்கு 50 வருடங்களாக ஓதுகின்ற சூரா அல்ஹம்து சூராவுடைய கருத்து தெரியவில்லை என்றால் நம்முடைய நிலையை நாம் யாரிடத்திலே சென்று சொல்ல போகிறோம்? இந்த ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை விளங்கினாலே 30 நாளைக்கு 30 ஆயத்துக்களை விளங்கிக் கொள்ளலாமே. அல்ஹம்து சூராவில இருப்பது என்ன 30 ஆயத்துக்களா? மொத்தம் 7 ஆயத்துக்கள் மாத்திரம்தான். அந்த 7 ஆயத்துக்களுடைய கருத்துக்களை விளங்கி நாம் தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுகையை தொழுகின்ற போது எங்களுடைய சிந்தனை எங்களை விட்டு செல்ல மாட்டாது. நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என் வாழ்க்கை நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனை நம்முடைய கல்விலே வருமா இல்லையா? கருத்து தெரிந்து கொண்டு ஓதுவதற்கான ஒரு காலமாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படியோ 21 நாட்கள் கடந்து ஓடிவிட்டது, இருப்பது இன்னும் கொஞ்ச நாட்கள்.
ஒரு நாளைக்கு ஒரு சூறாவுடைய கருத்துக்களையாவது தர்ஜுமாக்களை எடுத்து படித்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த அன்பான வேண்டுதலை உங்களிடத்தில் என்ன பணிவாக வைக்க விரும்புகின்றேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மூன்றாவது வஹாஃபிதுல் லிசான், நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாதிகளுடைய அடையாளங்களை இரண்டாக சொன்னார்கள். ஒன்று, மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இல்லாத கதைகளை சொல்லி மற்றவர்களை சிரிக்க வைப்பவன் நரகத்திலே தன்னுடைய இருப்பிடத்தை தனக்காக ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது நரகவாதியுடைய அடையாளம் என்ன தெரியுமா? என்ன சொன்னார்கள் என்றால், கேட்ட செய்திகளை எல்லாம் அது உண்மையா பொய்யா என்று அறியாமல் உடனே மற்றவர்களிடத்திலே ஷேர் பண்ணிக் கொள்கின்றாரே, அவரும் ஒரு நரகவாதி என்று சொன்னார்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிலரோடு பேசினால் நிம்மதி, பலரோடு பேசாமல் இருந்தால் நிம்மதி என்ற நிலை இந்த உலகத்தில் இருக்கிறதா இல்லையா? அந்த நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு பேச தந்திருக்கிறான் என்பதற்காக எதையும் பேசக்கூடாது. அந்த நாவினால் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அந்த நாவினால் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பேச தெரியும் என்பதற்காக எல்லாவற்றையும் பேசி நம்மை மக்களுக்கு மத்தியிலே நாம் எங்களுடைய நிலையை தாழ்த்தி விடக்கூடாது. ஹாஃபிதுல் லிசான், நாவை பேடிக் கொள்பவர் உன்னத சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்கிறார். அடுத்த தகமைதான் வஜீரான், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும், குடும்பமாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், நன்முஸ்லிமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை பார்த்து புன்முறுவலோடு சிரிப்பது சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சதக்காவுடைய நன்மை, யாருக்கும் உதவி செய்கின்ற மனப்பான்மை. ஆக இந்த ரமலானுடைய மாதம் இப்படியான பல நன்மைகளை எங்களுக்கு சொல்லித் தருகின்ற மாதம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் வந்தது, எங்களை விட்டு செல்லுகின்ற ஒரு தருவாயிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பை கேட்டு இந்த ரமலான் எங்களை விட்டு கடந்து செல்லுகிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சீதேவிகளாக நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஒரு மாத காலம் எங்களுடைய வீட்டின் கெஸ்டாக அல்லாஹ் இந்த ரமலான் எங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அது எங்களுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இல்லங்களிலும் அந்த ரமலான் தங்கி இருக்கிறது. ஷவ்வால் பிறை வந்தவுடன் அது எங்களை விட்டு போய்விடும். அந்த ஒரு மாத காலத்தின் இந்த ரமலானை நாம் எப்படி வரவேற்றோம், எப்படி பயன்படுத்தினோம் என்ற முழுமையான ரிப்போர்ட்டை கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே கொடுக்க இருக்கிறது. எங்கள் ரிப்போர்ட் ப்ரோக்ரஸ் நல்லதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்காக கடந்த காலங்களை விட்டுவிட்டு எதிர்வருகின்ற இந்த ஒரு வார காலத்தை பிரயோசனமாக கழித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவருடைய நோன்பையும் கபூல் செய்து அவன் ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களாக, சீதேவிகளாக, அந்த சுவனத்திற்கு தகுதியுள்ள நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தந்து நோயில்லாத வாழ்க்கையை தந்தல்வானாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வானாக. இவ்வாறான நல்லதோர் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலியை கொடுத்தல்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.